ஐயா பச்சை கலர் பாம்பு, வாஷ்ரூம் போகலான்னா பாம்பு வெளில இருந்தது. ஸோ டென்ட்டில் வந்து நைட்டு நானே இப்படி தூங்கிட்டு இருக்கேன் குளிரில், அப்படியே ட்ரிப் ஆகுது வாட்டர். எஞ்சி டென்ட் வெளில பார்த்தா இவங்களுக்கெல்லாம் அட்டை எந்த சுச்சுவேஷனில் நிற்கின்னு கீழே பார்த்துக்கிட்டே நடக்கணும். இப்போ பாப்பாலாம் நிறைய இடத்துல வலிக்கி கீழே வந்துடும். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Milky Mist condensed milk, the magic behind your dessert. இப்போ இவர் கதை சொல்லும்போது வில்லேஜ் சப்ஜெக்ட் நிறைய வந்துட்டு இருந்தது. கிளீஷேவாக ஆகிடும். இப்போ ரம்யா பாண்டியனாலே ஒரு அழுக்கு சாரியை கொடுங்கப்பா, ஒரு டல் மேக்கப்பை போடுங்கப்பா, தலையில் எண்ணெய் வலிச்சுட்டு ஒரு மலையில் போய் உட்கார வைங்க வந்துடக்கூடாதுன்னு நான் யோசிச்சு நான் என்ன சொன்னேன்னா, ஓகே சும்மாவே ஃபில்டர் பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். இந்த படம் கதை கேட்டதுக்கு அப்புறமா அது ஒரு ராங் டெசிஷன் அப்படின்னு நானே ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். நல்ல படம் வந்தால் நம்ம பண்ணணும். இது மேரேஜ் முன்னாடி பண்ண படம். ஐ திங்க் என்னோட ஹஸ்பண்ட் லக்கி சாம் நினைக்கிறேன். அவர் வந்தோடனே எல்லா இடத்துலையும் நான் தெரிகிற மாதிரி டெலிவிஷன், சோஷியல் மீடியா, தியேட்ரிக்கல் ரிலீஸ் அண்ட் படங்கள். ஸோ மேபி அவரோட லக்காக இருக்கலாம். எனக்கு டைமும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ மாத்திரை வேணும், எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட இவர் வாக்கி டாக்கியில் சொல்லுவாங்க. அங்கேருந்து குதிரையிலேருந்து தான் வந்து கொடுக்க முடியும். அங்கே பைக்கு, இந்த காரு, ரோடே கிடையாதுன்னு சொன்னார்ல. ஸோ குதிரை வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும், ஏதாவது வேணும் இமீடியட்டாக அப்படின்னா. பட் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது, விஷுவல் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் யார் மைண்ட்லேயும் இருக்காது. அது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே இருக்குது. எங்களுக்கே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வெரி ஹாப்பி. ஆஃப்டர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ், அந்த ஒரு லேபிளிங் இருக்கும் இல்லையா, சீரியல்லேருந்து வந்திருக்கா, சீரியல் ஃபேஸ், விஜய் டிவி ப்ராடக்ட், நிறையா லேபிளிங்கை கேட்டுட்டு தான் இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பெரிய வணக்கத்தோட ஆரம்பிச்சுக்கிறேன். வணக்கம். ஸோ எங்கே ஆரம்பிச்சது சார் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஆரம்பிக்கணும், எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்? இல்லை, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பண்ண ஃபிலிம் தேன் அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். அது இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்ததுனால பெருசாக வந்து மக்கள்கிட்ட போய் கரெக்டாக ரீச் பண்ணலை. அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தான் அது. அந்த ஃபிலிம் பார்த்துட்டு தான் அந்த ப்ரொடியூசர் எனக்கு வந்துட்டு கால் பண்ணார். அப்போது நான் வேறு ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துட்டு சொல்லும்போது, இல்லை இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டார். அப்போது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வந்துட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அதனோட ஐடியாவை வந்துட்டு சொன்னேன். அந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது முழுக்க அந்த மலைவாழ் மக்களோட சார்ந்த விஷயம். ஸோ அதனால் நம்ம அந்த மலையை தாண்டி நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குன்றதுக்காக, அவங்களோட விஷுவல் எப்படி இருக்குன்றதுக்காக இது ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம். அண்ட் யூஸ்வலாக இது மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் இருந்திருக்கோமே ஒரு ஒரு போய் எடுக்கும் பொழுது. ஐ திங்க் நிறைய ட்ராவலிங் இதெல்லாம் பயங்கரமாக ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இது இங்கே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டிங் கிடையாது, அப்புறம் ரோடு கிடையாது. அப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த டெரைன் வந்துட்டு மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு 2.5 hours என்னமோ ஆச்சு. கீழேருந்து மேலே இறங்குறது 3 hours 3.5 hours ஆகுது. ஸோ அதனால் நாங்கள் கீழே இறங்கி மேலே ஏற முடியாது. நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட வந்து தெளிவாக நான் ஸ்கிரிப்டு சொல்லும் போதே இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனுக்குள்ளார தான் இந்த ஷூட் நடக்கும். இங்கே வந்துட்டு ஒரு டென்ட் வந்துட்டு போட்டு தான் நம்ம ஸ்டே பண்ணணும். அங்கே ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். இது எல்லாருக்கும் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த விஷயத்தையே ஆரம்பித்தோம். ஆர்டிஸ்டில் என்ன சொன்னாங்க? என்ன சொல்லியிருப்போம், படத்தில் தான் இருக்குமே போஸ்டரில் ஓகேன்னு தான் சொல்லியிருப்போம். கதை கேட்டோன்னே வாஸ் லைக், பா இந்த மாதிரி ஒரு கதையில நம்ம இருக்க போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ஸோ எனக்கு இந்த டிராவலிங் இதெல்லாம் பெரிய இதாகவே தெரியல. ஆமாம், பட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் நான் ஆஸ் அ டைரக்டராக நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு விஷுவல் வந்துட்டு பெஸ்ட்டாக வரணும் அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். ஆனால் பட் ஆர்டிஸ்ட்டாக இவங்க நினைக்கும் போது சீன் பை சீக்வன்ஸாக வந்துட்டு ஒரு டீட்டெயில் எடுப்போம். ஆனால் இந்த கஷ்டங்களை ஒரு பக்கம் 50% மறைச்சிட்டு ஒரு 50% தான் அவங்க உள்ளே இறங்கி வந்துட்டு சொல்லுவாங்க. பட் அதை காட்டிக்க மாட்டாங்க. இப்போ பாப்பாலாம் நிறைய இடத்துல வலிக்கி கீழே வந்துடும். இவங்களுக்கெல்லாம் அட்டை எந்த சுச்சுவேஷனில் நிற்கணும் கீழே பார்த்துக்கிட்டே நடக்கணும். ஐயா பச்சை கலர் பாம்பு, வாஷ்ரூம்ல இருந்து வாஷ்ரூம் போகலான்னா பாம்பு வெளில இருந்தது. ஆமா, எனக்கு அது கூட பெருசாக தெரியல. ஆனால் அந்த பாம்பு, பூச்சி, சரி அது நான் சொன்னேன்னா நிறைய இருக்கு சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி நிறைய சிரமம்லாம் இருந்திருக்கு படம் உள்ள. இல்லை நிறைய இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே வந்துட்டு அவங்க தாங்கிக்கிட்டு அந்த ஒர்க்கை பண்ணனால தான் இவ்வளோ பெரிய நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ அந்த அவுட்புட் வந்துட்டு அதனால தான் வந்தது.
அவங்களோட கோனேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக அது நடந்திருக்காது. அண்ட் கம்மிங் டு யூ, அதாவது சொல்லுவாங்கல்ல, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு ரம்யா பாண்டியன் வந்து எங்கே பார்த்தாலும் படம் ரிலீஸு. ஐ டோன்ட் நோ, வாஸ் இட் லைக் பிஃபோர் யூ கமிட்டட் ஆல் திஸ் மூவி இப்போ அது ரிலீஸ் கொடுக்குதா? எனக்கே வந்து ஐ பர்சனலி வாண்ட் டு டெக்ஸ்ட் யூ அண்ட் ஆஸ்க், என்ன ரம்யா, எங்கே ரம்யா, எதிலும் ரம்யான்ற மாதிரி எவ்ரிவே இட்ஸ் நைஸ் டு see you. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம யூனோ நோ மேட்டர் வாட் அந்த ப்ரொஃபஷன் அழகாக கொண்டு போகிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் படங்களும் நீங்கள் யூஸ்வலி அந்த மாதிரி படங்கள் தான் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ரோல்ஸாக பண்ணுவீங்க. ஸோ இது எப்படி ரம்யா? ஆக்சுவலி இது மேரேஜ் முன்னாடி பண்ண படம். பட் ஐ திங்க் என்னோட ஹஸ்பண்ட் லக்கி சாம் நினைக்கிறேன், அவர் வந்தோடனே எல்லா இடத்துலையும் நான் தெரிகிற மாதிரி டெலிவிஷன், சோஷியல் மீடியா, தேட்ரிக்கல் ரிலீஸ் அண்ட் படங்கள். ஸோ மேபி அவரோட லக்காக இருக்கலாம், எனக்கு டைமும் ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் அப்படின்றீங்க. என்ன சொன்னார் அவர்? ஏன்னா ஐ திங்க் பேக் டு பேக் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஆமாம், கமிட் ஆகிருக்கீங்க கேள்வி. கரெக்ட், ஹீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ இப்போ சாருகேசி ரிலீஸ் அப்போ வந்தார் அண்ட் இமீடியட்டாக இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் அவர் ஓகே, நீ உனக்கு அந்த மூவி ஒர்க்கெலாம் இருக்கும் இல்லையா, நீ இரு, நான் பஞ்சாப் போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி அவர் பஞ்சாப் போயிட்டார். அண்ட் திருப்பி படம் ரிலீஸ்க்கு ஃபேமிலியோட வராங்க, என்னோட இன்லாஸ் அண்ட் ஹஸ்பண்ட் எல்லாம் வராங்க. அண்ட் எப்படி இருக்குது? ஏன்னா யூஸ்வலி இந்த மாதிரி சப்ஜெக்ட் ரோல்ஸ்லாம் அந்த கேரக்டர் யூஸ்வலாக உங்களுக்கு எல்லாமே அந்த நேம் பேசப்படும் ஒவ்வொரு படங்களில். நீங்கள் ரீசெண்டாக எடுத்து நடிச்சது அந்த மாதிரி இந்த படம் எப்படி இருந்து உங்களுக்கு? கண்டிப்பாக பேசப்படும். இப்போது இவர் கதை சொல்லும்போது எனக்கு அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் வில்லேஜ் சப்ஜெக்ட் நிறைய வந்துட்டு இருந்தது. கிளீஷேவாக ஆகிடும். இப்போ ரம்யா பாண்டியனாலே ஒரு அழுக்கு சாரியை கொடுங்கப்பா, ஒரு டல் மேக்கப்பை போடுங்கப்பா, தலையில் எண்ணெய் வலிச்சிட்டு ஒரு மலையில் போய் உட்கார வைங்க, இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் யோசிச்சு நான் என்ன சொன்னேன்னா, ஓகே சும்மாவே ஃபில்டர் பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் அது ஒரு ராங் டெசிஷன் அப்படின்னு நானே ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த படம் கதை கேட்டதுக்கு அப்புறமா இல்லை நம்ம ஏன் அப்படி நல்ல படம் வந்தால் நம்ம பண்ணணும். ஸோ லேட்டர் நான் இன்னும் ரியலைஸ் பண்ணது, நம்ம ஒரு இப்போ கிராமத்து மக்கள், நம்ம ஊரோட ஒரு சோல்னு சொல்லலாம் கிராமம். அப்படி ஒரு இது வரும்போது நான் அதை பெருமையாக தானே நினைக்கணும். அது மட்டுமே நான் பண்ணால் கூட நான் பெருமையாக தான் நினைக்கணுன்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ நானே வந்து ரெக்ரெட் பண்ணேன், என்னோட இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிட்டேன். அண்ட் லொக்கேஷன் பற்றி சொல்லும் போது இவர் சொன்னார், இந்த மாதிரி டென்ட் இருக்குங்க, மலை இருக்குங்க, அப்படி தான் ரம்யா அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டேன். சரி, நம்ம இஷ்டப்பட்டு என்ன சொல்லுவாங்க, இஷ்டப்பட்ட வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சால் கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் இதெல்லாம் மைண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லையும் நான் அப்படியே லக்ஸுரியாக தான் இருந்தேன் அப்படின்லாம் கிடையாது. ஜோக்கரில் நான் டாய்லெட்டை பற்றி படம், டாய்லெட் இல்லாத லொக்கேஷன்லலாம் நான் நடிச்சிருக்கேன். கேரவன் கிடையாது. ராரால வெட்ட வெயில் பொட்ட காட்டிலலாம் நடந்து போயிருக்கோம். ஸோ பார்த்துட்டோம், அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இதெல்லாம் தாண்டின ஒரு எல்லாத்துலேயுமே இதில் வந்து டிஃபிகல்ட்டி இருந்தது. யூஸ்வலாக என்னென்னா, ஷூட் பண்ணுவோம், நைட்டு தூங்கும் போது அது கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். நம்ம ஏதோ நம்மளுக்கு ஒரு நல்ல ரூம் கொடுத்துருப்பாங்க, நீட்டாக தூங்கிடும், ரீசெட் ஆகிடும் நம்மளோட பாடி. நம்மளுக்கு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓகே திருப்பி வந்து ஓகே நம்ம செட்டுக்கு போகிறோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து ஷூட் நடந்து முடிஞ்சு அதே இடத்துல தான் நாங்கள் தங்கணும். அண்ட் எல்லாமே டென்ட்டு தான். நான் போய் தங்கின ஃபஸ்ட்டு டேவே வந்து மழை அங்கே. ஸோ டென்ட்டில் வந்து நைட்டு நானே இப்படி தூங்கிட்டு இருக்கேன், குளிரில் அப்படியே ட்ரிப் ஆகுது வாட்டர். நான் எஞ்சி டென்ட்டு வெளில பார்த்தா நல்ல இருட்டு வேற இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. மறுநாள் போய் சொன்னேன், சார் அந்த டென்ட்டு போட்ட இடத்துலையே இன்னும் கொஞ்சம் ஒதுங்கின டென்ட்டாக எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னை சுற்றி ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, நான் ஒரு அந்த தைரியத்தில் இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துல வேற டென்ட் வாங்கினேன். ஒரு எந்த ஷாட்னாலும் ஒன்று மலைக்கு இன்னும் கீழே போகணும், இல்லை மலைக்கு மேலே ஏறி ஷாட் இருக்கும். ஸ்டொமக் அப்செட் ஆகிடுச்சு ஒரு 2 days. அர்ஜென்ட்டாக நீங்கள் வரும்போது நீங்கள் வாஷ்ரூமுக்கு போனோன்னா கூட கீழேருந்து மலை ஏறி மேலே போய் வாஷ்ரூம் யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போது என்ன சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. பட் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஆகிடுவோம். எந்த வேலையிலையுமே கஷ்டம் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இது கொஞ்சம் எல்லாமே கஷ்டமாக இருந்ததுன்ற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் ரிலீஸ் வந்த பிறகு 17th ஐ திங்க் வில் ஃபீல் வெரி ஹாப்பி. தேட்டரில் இப்போவே ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் தெரியாது, நம்ம மைண்டுக்கே போகாது. இப்போ அந்த ஷூட் வரைக்கும் தான். அண்ட் கீழேருந்து எதுனாலுமே வந்து குதிரையில் தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ மாத்திரை வேணும், எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட இவர் வாக்கி டாக்கியில் சொல்லுவாங்க. அங்கேருந்து குதிரையிலேருந்து தான் வந்து கொடுக்க முடியும். அங்கே பைக்கு, இந்த காரு, ரோடே கிடையாதுன்னு சொன்னார்ல. ஸோ குதிரை வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும், ஏதாவது வேணும் இமீடியட்டாக அப்படின்னா. பட் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது, விஷுவல் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் யாரும் மைண்ட்லேயும் இருக்காது. அது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே இருக்குது. எங்களுக்கே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வெரி ஹாப்பி. கம்மிங் டு யூ சொல்லுங்கள்.
ஐ திங்க் பார்த்துருக்கோம், நிறைய பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு படமாக ஐ திங்க் எல்லாருமே அதுக்கு தான் வி கீப் ரன்னிங். ஸோ ஒரு ப்ராப்பர் கேரக்டர் ரோல் கிடச்சிருக்கு. எப்படி இருக்குது கிருத்திகா? ஆஃப்டர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ், அந்த ஒரு லேபிளிங் இருக்கும் இல்லையா, சீரியல்லேருந்து வந்திருக்கா சீரியல் ஃபேஸ், விஜய் டிவி ப்ராடக்ட், நிறையா லேபிளிங்கை கேட்டுட்டு தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு கணேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ரோல், பெரிய ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மூவி, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஐம் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். சார் தொடர்ந்து அதாவது யூஸ்வலாக இதெல்லாம் இருந்தால் நம்ம கேம் செக்மெண்ட் ஒன்று வச்சுருவாங்களம்மா, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு வேர்ட் காட்டுறேன். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஆக்ட். ரம்யா கண்டுபிடிக்கணும். ஆமாம், கண்டுபிடிக்கணும். லைக் ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஒரு இன்னும் லிஸ்ட்டே வச்சிருக்காங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்துலாம் சொல்றாங்க. எது இதுவா? 2 வேர்ட்ஸ். தமிழ், இங்கிலீஷ். ரிஸ்ட் வாட்ச், டைம். ஏய், ட்ரெயின் டைமா, ஃப்ளைட் டைமா, ட்ராவல், டைம் ட்ராவல். இதாங்கண்ணா. ஏய் சூப்பர்ப்பா, நைஸ் நைஸ். ஓகே, அடுத்தது நீங்களே. அவங்க நேஷனல் அவார்ட் வின்னர், நல்லா நடிப்பாங்க. நான் அவ்வளோலாம் சுமாரா. அக்கா ஏன் இதுல என்ன ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்க எனக்கு தெரியல. ஓகே, 2 வார்த்தை, ஒரு வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை தண்ணி, வாட்டர். வாட்டர் பாட்டில். உனக்கே உங்களை அடிக்கணும்னு தோணுதா? அடுத்தது இப்ப நீங்க எனக்கு காட்டும் போதே நான் 2-3 அதுல பாத்துட்டேனே. எப்படி அவங்க நடி அவளும் ஃபுல்லா அவளை எல்லாம் இருக்குல்ல, அது எங்க அவளும் ஃபுல்லா பார்த்துட்டா. அவர் கரெக்டா நடந்துக்கிட்டாரு அவரு. இந்த மூளைய நீங்க எங்க வாங்குனீங்கன்னு மட்டும் மூலைய வேற யோசிக்க. நானே வந்து ஒரு சொல்றேன். கஷ்டமா சொல்லிட்டாங்களா நம்ம கலாய்ச்சதுனால? ஆமா, சுச்சு. படம் பேரா சொல்லிட்டாங்க. ஏன் மூளை ஷார்ப்பு. ரூம் போடக்கூடாது இனிமே, இப்படி ஆன் தி ஸ்பாட் தான் சொல்லணும். ஒரே வார்த்தை. ஃபர்ஸ்ட் லெட்டரா? இது வந்து சாரி, இது வந்து தமிழ். ஃபர்ஸ்ட் வார்த்தை 3ஆ பிரிக்கிறேன். லாஸ்ட் செக்மெண்ட் சூடு, பலி. பாகுபலியா? இல்லையா? இது எப்படி சொல்றது? பலியில முடியுமா? பலி. அது வலியில முடியும். வலியில முடியும். டக்குன்னு ஏதாவது சரி, சொல்லி வலியில முடிகிற பேர் நோ 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 டிஸ்கஷன். சரி, இது வந்து படம் பேரா? இப்போ உள்ளதா முன்னாடி உள்ளதா? போனும் இல்ல அப்போனும் இல்ல, நடு 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 மிடில்ல வந்து ஹீரோ. இல்ல புரியல. வலியில முடிகிற படம் பேர் உலே பகாவலி. கரெக்ட். முடிஞ்சுச்சா? அடுத்தது லாஸ்ட் ஒன். ஓகே, அவங்க கிட்ட சொல்லுங்க. இல்ல எனக்கு புரியல. தமிழ், ஒரே வார்த்தை. கெட்ட வார்த்தையா இல்ல நல்ல வார்த்தை? 1 குட்டி 2 3 3 1 2 3. தேர்ட் செக்மெண்ட் சொல்றேன். இங்கிலீஷ், சி. படம் பேரா அது? அப்படின்னா படம் பேர் தானே. சீல முடிகிற படம். டைம் வைங்கப்பா, டைமர் வைங்கப்பா. ஏன் படமா? ஏன் படமா? சாருகேசி. அதாவது சரிடா இப்போ என்ன அப்படின்றத வந்து ஆங்க்ரி, சேட், எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்ல அந்த டயலாகை நீங்க சொல்லணும். ஓகேயா? எவ்வளோ ஒரு பக்கா நடிகைன்றது 2 பேரும் நாங்கள் கண்டுபிடிக்க போறோம். அதை நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் we will start with கிருத்திகா. சேட். சரிடா இப்போ என்ன? இல்ல நான் சோகமா இருக்கேன். அவன் சேடா சொன்னால. இல்லையா, சேடா இல்லையா அது? டைரக்டர் சார் சூப்பர். இப்போதான் ஃபார்முக்கு வந்திருக்காரு டைரக்டர் சார். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படியே எமோஷனா. சரிடா இப்போ என்ன? வாங்க ரம்யா. இப்போ என்ன 4 சொன்னீங்க, ஒரு ரியாக்ஷன் தான் எடுத்திருக்கீங்க. மாத்தி 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 சேட் சேட். இப்போ நீங்க அந்த சேட். சரிடா இப்போ என்ன? டைரக்டர் சார்க்கே தெரியும். One more. நீங்க இன்டர்வியூல என்ன சொன்னீங்க? இல்ல ஷோனா இவர் இன்டர்வியூல என்ன சொன்னாரு? நான் எந்த ஆக்டரையும் தொல்லை பண்ண மாட்டேன், 1 more கேட்க மாட்டேன். அங்க வண்டி வண்டியா நடிச்சோம், அப்பெல்லாம் 1 more சொல்ல. சரிடா இப்போ என்னன்னு சொன்னதுக்கு ஒரு 1 more சொல்றாரு. அப்பா பரவாயில்ல, இந்த கேம் மாதிரி எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சார் நல்லா இல்லையா சார்? 1 more. சரிடா இப்போ என்ன?
என்ன சார் ஓகேவா? அடுத்தது ஃப்ளர்ட் பண்ற மாதிரி. சரிடா இப்போ என்ன ஓகே. சரிடா இப்போ என்ன? இல்லையே இல்லை நீங்க எப்படி இல்ல இல்ல இது சொல்லலாம் போதும் okay. இது ஓ போதும் இது டைரக்டர் நான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன் வேணாம்ட்டாரு. போதும் போதுமா சார்? சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்ற நம்ம என்ன பண்றது? ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் அதான் சொல்லிட்டேனே அவர் அங்கெல்லாம் ஒன்றும் சொல்லு, இங்க வந்து ஒன் மோர் கேட்டுட்டு இருக்காரு. சரி சொல்லு. இல்லை நீ கரெக்டாக பண்ண. லாஸ்ட் ஒன். ஜானு சரிடா இப்போ என்ன? ஓகேவா? ஐயோ எப்படி இது சொல்லி கொடுத்தது யார் உனக்கு? சார் ஐயோ நீங்க மாடுலேஷன் லுக் எல்லாம் சொல்லி கொடுத்தா சார் போ பிரேக். சாரி 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 அடுத்த இமோஷன் தர லோக்கலா அது நமக்கு வந்த கலை தானே. ஏய் சரிடா இப்போ என்ன? பயங்கரம். நிறைய பேர் சொல்லியிருக்க போலமா இந்த டைலாக். தெரியுது பட் சூப்பர் சார். தப்பா எடுத்துக்க. என்ன படத்தை பத்தி நாங்க இவ்வளவுதான் சார் கேட்க முடியும். ஏன்னா படம் ரிலீஸ் தான் கேட்க முடியும். இன்னும் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போ ஒரு படத்துக்கு ஒரு வேர்ல்டுலாம் சொல்கிறாங்களே. இப்போ நம்ம வந்து பயோபிக் பார்த்தா அது அவங்களோட உலகமாக இருக்கும். அண்ட் பீரியாடிக்கல் மூவி பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு உலகத்துக்கு கூட்டு போகும். இப்போ அருள்வான் பார்க்கும்போது கிராமம் கூட நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். பட் மலைவாழ் மக்கள் அதோட ஒரு என்ன சொல்கிற ஆத்தென்டிக்கான ஒரு ஃபீலோடு இருக்கும் அண்ட் விஷுவல்ஸ் உண்மையிலே பிரம்மாண்டமான விஷுவல்ஸ். ஸோ அந்த பிரம்மாண்டங்கிற ஃபீல் வந்து இந்த மாதிரி விஷுவல்ஸ்க்கு பொருந்ததுன்னா சுகுமார் சார் மேஜிக் பண்ணியிருக்காரு. ஸோ தேட்டரில் அது ஒரு அதுவே ஒரு நல்ல விருந்தாக இருக்கும். வித் வெரி குட் மியூசிக், ஃபீல் குட் அண்ட் குட் மெசேஜ் எல்லாமே கலந்த ஒரு படம். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். எஸ் இந்த படத்தில் வந்து எஜுகேஷன் இட்ஸ் அ பேசிக் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தேவையான ஒரு விஷயம், எஸ்பெஷலி அ கேர்ள் சைல்டுக்கு. ஸோ அது எவ்வளோ முக்கியம், அதை தேடி நான் போகிறேன், அதை தேடுறதுனால எனக்கு என்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறேன், அதை பற்றி தான் இந்த படம். ஸோ அது எல்லாத்தையுமே எம்ஃபசைஸ் பண்ணி இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அருள்வான் 17th July தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. See you all there. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Milky Mist Condensed Milk, the magic behind your dessert.